அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்னும் பாக்கியத்தை நமக்கு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு முயற்சி கூலி தரும் இன்ஷா அல்லாஹ். இன்பங்களும் துன்பங்களும் இரண்டர கலந்த கலவைதான் இவ்வுலக வாழ்க்கை. இவ்வாழ்க்கையில் பருவ மாற்றங்களைப் போல இடையிடையே எட்டி பார்க்கின்ற எதிர்ப்புகள், பிரச்சனைகள் மற்றும் பின்னடைவுகளை எதிர்கொள்ள இயலாமல் மக்களில் பலர் தங்களுடைய இலட்சிய இலக்கை விட்டும் பாதியிலேயே புறமுதுகிட்டு ஓடிவிடுகிறார்கள். அரிதாக சிலர் பல்வேறான மாற்று முயற்சிகள், கடும் உழைப்புகள் மூலம் துயரங்களை தூக்கி போடுகின்ற முட்டுக்கட்டைகளை உடைத்தெறிந்துவிட்டு தங்களது இலட்சிய எல்லையை திட்டமிட்டபடி எட்டி பிடிப்பதை பார்க்கின்றோம். இத்தகையவர்கள் அனைத்து துறைகளிலும் இருக்கின்றார்கள். உதாரணமாக, அறிவியல் அறிஞர்கள் ஆய்வுகளில் ஈடுபடுகின்ற போது தங்களை தோல்வியில் தாக்கினாலும் தளர்ந்து விடாமல் முயற்சித்ததால் தான் இன்று நாம் நவீன கருவிகளால் அலங்கரிக்கப்பட்ட நவீன வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதனாலேயே முயற்சி திருவினையாக்கும் என்ற பழமொழி சமுதாய வழக்கில் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது. சுருங்கச் சொன்னால், இவ்வுலக வாழ்க்கையிலே ஆசைப்படுகின்றவற்றை அடைவதற்கேற்ப நம்மிடத்தில் ஆர்வமும் முயற்சியும் அவசியமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய சுய தேவைகளையும் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளையும் கூட நம்மால் சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இதை பற்றி பின்வரும் வசனங்களில் நமக்கு அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறான். உங்கள் முயற்சி பலதரப்பட்டதாக உள்ளது. அல் குர்ஆன் அத்தியாயம் 92 வசனம் 4. மூசா முழுமையாக நிறைவேற்றிய இப்ராஹிம் ஆகியோரின் ஏடுகளில் ஒருவர் மற்றவரின் சுமையை சுமக்க மாட்டார். மனிதனுக்கு அவன் முயற்சித்தது தவிர வேறு இல்லை என்று இருப்பது அவனுக்கு அறிவிக்கப்படவில்லையா? அவனது உழைப்பு மறுமையில் காட்டப்படும். அல் குர்ஆன் வசனம் 53 அத்தியாயம் 53 வசனம் 36. மறுமை வெற்றிக்காக முயற்சிப்போம். அற்பமான அகிலத்தின் வாழ்க்கையில் ஏதாவதொன்றை அடைவதற்கே நமக்கு அளப்பரிய ஆர்வமும் முயற்சியும் அவசியமாக தேவைப்படும் போது, மறுமையில் நாம் நினைத்தபடியெல்லாம் வாழ்வதற்கு வழிவகுக்கின்ற சுகமான சொகுசான சொர்க்க வாழ்வினை எந்த ஒரு கஷ்டத்தையும் இடையூறையும் சந்திக்காமல், அமல் செய்வதிலேயே எந்த ஒரு ஈடுபாடும் அர்ப்பணிப்பும் இல்லாமல் எளிதாக பெற முடியுமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கஷ்டப்படாமல் அதிலே வெற்றிக்கனியை சுவைக்க முடியாது என்பதை அல்லாஹ் அருள்மறையில் சுட்டி காட்டுகிறான். மேலும் இது தொடர்பாக அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் அறிவித்திருக்கின்றார்கள். உங்களுக்கு முன் சென்றோருக்கு ஏற்பட்டது போல் உங்களுக்கும் ஏற்படாமல் சொர்க்கத்தில் நுழையலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? அவர்களுக்கு வறுமையும் துன்பமும் ஏற்பட்டன. அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 214. நரகம் மனோ இச்சைகளால் திரையிடப்பட்டுள்ளது, சொர்க்கம் கஷ்டங்களால் திரையிடப்பட்டுள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 6487. மறுமையில் மகத்தான அந்தஸ்து மிக்க ஜன்னத்துல் பிர்தௌஸை அடைய வேண்டும், திருப்திகரமான தித்திப்பான சுவர்க்க வாழ்க்கையின் பேரின்பத்தில் திளைக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம். ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, மாறாக அதற்கேற்ற வகையில் நமது அமல்களை அழகிய முறையில் அமைத்து கொள்ள வேண்டும். மார்க்க கடமைகளை கடுகளவும் அலட்சியப்படுத்தாமல் அன்றாடம் அவற்றை நல்ல முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.